ஹலோ ஆல், ரெட் சில்லி சிக்கன் கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஆல்ரெடி வாஷ் பண்ணி வச்ச சிக்கனில் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சம் உப்பு, ஒரு லெமன், ஹாஃப் லெமன் மட்டும் நான் பிழிஞ்சு விட்டுக்கிறேன். அப்புறம் 2 ஸ்பூன் சிக்கன் மசாலா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் நான் ஒரு 10 ரெட் சில்லி, இல்லை கொஞ்சம் கசகசா, ஒரு 5-6 முந்திரி பருப்பு முழுசாக அதை போட்டு கொஞ்சம் ஹாட் வாட்டர் ஊற்றி இதை ஊற வச்சுக்கிறேன். ஒரு வெங்காயம், 2 தக்காளி நறுக்கிக்கலாம். ஆல்ரெடி ஊற வச்சுருந்த மிளகா, கேஷ்யூ, கசகசா, அப்புறம் தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சி ஃபைன் பேஸ்ட் ஆக்கிக்கலாம். நெக்ஸ்ட் கடாயில் ஆயில் ஊற்றிட்டு நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ ஆல்ரெடி மேரினேட் பண்ணி வச்ச சிக்கன் இதோட ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதில் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவைன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் சிக்கன் வேகிற வரைக்கும். இல்லை லைட்டாக கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் 1 ஸ்பூன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆயில் ஹீட் பண்ணி அதில் குட்டி குட்டியாக பூண்டு, கொஞ்சம் காஷ்மீர் சில்லி நல்லா ஃப்ரை பண்ணி இந்த கிரேவியில் இதை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கொத்தமல்லி கட் பண்ணி போட்டுட்டு ஆஃப் பண்ணிட்டோம்னா ரெட் சில்லி சிக்கன் கிரேவி ரெடி. இது சப்பாத்தி, ரைஸ் எல்லாத்துக்கும் வச்சோம்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும்.